அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். மார்க்கம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருகின்றது, அதன்படி இருக்கவும் சொல்கின்றது. அதில் முதன்மையான முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை. எவ்வளவு பொறுமையாக நம்ம இருக்கிறோமோ அதற்கேற்ப நமக்கு கூலிகள் கிடைக்கும். பொறுமைனா எப்படி? நார்மலாக நம்ம எல்லா நிலையிலும் பொறுமை அந்த மாதிரி இல்லை. சோதனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, அந்த நிலையில் நாம் பொறுமையாக இருக்கணும். அதாவது அதை தாங்கி கொள்கிற அளவுக்கு. ஒவ்வொரு விஷயம் நாம் சந்திக்கும் போதும் சந்திச்சிட்ட பிறகு அந்த நிலையில் நம்ம விட்டுருவோம் அந்த பொறுமையை. அதற்கு பிறகு இதற்கு மேலாவது நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு எதிராக நடந்தால் கூட பொறுமையை இழந்து கோபமாகிடுவோம். இதுதான் மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம், ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஆனால் அந்த பொறுமை மட்டும் வந்துச்சுன்னா எதையும் நம்மால் சாதிக்க முடியும். பொறுமை எப்படி வரணும்? இப்போ நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருது. அந்த நேரத்தில் எப்படி நம்ம பொறுமையாக இருக்கிறது? எப்படி இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அந்த பொறுமை நம்மக்கிட்ட வரணும்னா நாம் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் ஒன்று இருக்குது, அது துவா. கஷ்டமான நேரத்தில் எப்படி நம்ம துவா கேட்போம்? அது எப்படி நம்மக்கிட்ட வரும்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தால் தான் வரும். இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ், அதை நீக்கக்கூடியவனும் அவன் தான், அவன் கையில் தான் எல்லாமே இருக்கு சொல்லிட்டு கையேந்தி அவன்கிட்ட நாம் துவா செய்யணும். அல்லாஹ்வின் மீது அந்த நம்பிக்கை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த துவா செய்ய தோணும். எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. ஒரு கஷ்டம் நம்மக்கிட்ட வருது, அதிலிருந்து மீள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்யணும். துவா செஞ்சுட்டு பொறுமை காக்க வேண்டும். சில நேரங்களில் அந்த கஷ்டத்திற்கு உடனடியாக சொல்யூஷன் கிடச்சிரும், சில நேரங்களில் தாமதம் ஆகலாம். ஏன்னா இன்னும் நம்முடைய பொறுமையை அல்லாஹ் சோதிப்பான். இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்க்கறதுக்காக. நாம் இருக்கிற அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதிகமான கூலிகள் கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்கின்ற ஒரு விஷயம், பொறுமையாளர்களுடன் தான் நான் இருக்கின்றேன் அப்படின்ட்டு. அப்போ நாம் பொறுமையாக இருந்தால் நம்ம கூடவே அல்லாஹ் இருப்பான். நம்முடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவன் நிச்சயமாக நீக்குவான். நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே டெம்பரவரி தான், பெர்மனண்ட்டாக இருக்காது. நம்முடைய பொறுமையை சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை தருகின்றான். அதனால் பொறுமையோடு இருந்து நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். ஒன்றும் இல்லாமல் இருந்திருப்பாங்க, நல்ல வேலை இல்லாமல், வேலையே இல்லாமல் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேலை இருந்துட்டு அதில் தோத்துட்டு சம்பளம் கம்மியாக இருந்திருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிச்சிருப்பாங்க, அதில் எல்லாமே நஷ்டமாகி ஒன்றும் இல்லாமல் வந்து நின்றுருப்பாங்க. மனசு ஃபுல்லாக கவலைகளோட கஷ்டங்களோடு வந்து நின்றவங்க அல்லாஹ்விடம் கையேந்தி பிறகு அவர்களின் வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உச்சத்திற்கு கொண்டு சென்ற வரலாறு நிறைய இருக்குது. நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம் இந்த துவாவிற்கு நிச்சயமாக உண்டு. அப்படி உங்கள் வாழ்க்கையை மிக சிறந்த முறையில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்கள் விதி நல்ல முறையில் மாறும். எப்படிப்பட்ட வறுமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு மனசு ஃபுல்லாக கவலை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் நீக்கும் சக்தி இந்த ஒரு துவாவிற்கு உண்டு. பவர்ஃபுல்லான ஒரு துவா. இந்த துவாவை நல்லா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்படும், உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். எல்லா நற்செய்திகளும் உங்களை தேடி வரும். எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்துட்டான்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு குறை நிச்சயமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மனசு உங்களுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஒரு நொடியில் உங்கள் மனது எந்த ஒரு விஷயத்துக்காக கவலைப்படுதோ கண்களை மூடிக்கொண்டு இப்போ நான் சொல்ல இருக்கிற இந்த ஒரு துவாவை ஒரு 3 முறை ஓதி பாருங்கள். மனசார ஓதி பாருங்கள், பொருள் உணர்ந்து ஓதி பாருங்கள். ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு முறை ஓதினாலே ஒரு 3 செகண்ட் தான் உங்களுக்கு டைம் ஆகும். ஒரு 3 முறை ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ஓதிய உடனே மனசு அவ்வளவு ரிலாக்ஸாக இருக்கும். தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம். அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி.
اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة. اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي. இறைவா, இவ்வுலகிலும் மறுமையிலும் ஈடேற்றத்தை உன்னிடம் வேண்டுகின்றேன். இறைவா, எனது செல்வம், குடும்பம், உலகம், மார்க்கம் ஆகிய விஷயங்களில் பாதுகாப்பையும் சுகத்தையும் வேண்டுகின்றேன். இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது தெரியும் இது எவ்வளவு சிறந்த ஒரு துவா. இந்த உலகத்திற்காக மட்டும் நாம் இதை கேட்கல, மறுமைக்கும் சேர்த்து கேட்குறோம். இந்த உலகம், இந்த மறுமை ரெண்டுத்துலேயும் நல்லதை எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். நம்முடைய செல்வம், குடும்பம், உலகம், மார்க்கம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பையும் கேட்குறோம், சுகத்தையும் நம்ம கேட்குறோம், அதாவது நலனையும் நம்ம கேட்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அதில் முதன்மையானது துவா. துவா அதிகமாக செய்யுங்க, நீங்கள் கேட்குற துவாக்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பதிலளிப்பான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சேர்த்துருக்காங்க. எப்போ துவா செஞ்சாலும் இந்த உலக தேவைக்காக மட்டும் கேட்காதீங்க. ஒருவேளை இந்த உலக தேவைக்காக நீங்கள் துவா செஞ்சால் அல்லாஹ் தருவான், இந்த உலகத்தோடு அது முடிஞ்சிடும், மறுமைக்கு ஒன்றுமே உங்களுக்கு இருக்காது. அதனால் எப்போ துவா செய்தாலும் உலக தேவைக்கும் கேளுங்க, மறுமைக்காகவும் சேர்த்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் நிறைய பேர் என்ன செய்வோம், இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குல்ல, அப்பப்போ அந்த பிரச்சனைகள் இருக்கும், அதை மட்டும் அல்லாஹ்விடம் நாம் கேட்டுக்கிட்டே இருப்போம், மறுமையை மறந்துடுவோம். ஆனால் யாருக்கு எப்போ என்ன வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எப்போவுமே நம்ம துவா செய்யும்போது இந்த உலக தேவையும் கேட்டுட்டு மறுமையும் மறக்காமல் கேளுங்க. இது போன்ற துவாக்களை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வைக்கும்போது எல்லா விஷயத்திற்கும் அது உங்களுக்கு உதவி செய்யும். இந்த துவாவை போல் இன்னொரு துவாவும் இருக்குது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத வஃபில் ஆஹிரதி ஹசனத வகீனா அஸாபன்னார். இதுவும் இம்மை மற்றும் மறுமை இந்த ரெண்டுத்துக்கும் தேவையான துவா அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய துவா இது. நிறைய பேருக்கு மனப்பாடமாகவும் தெரிஞ்சிருக்கும். அதனால் டெய்லியும் நீங்கள் எப்போல்லாம் துவா செய்கிறீங்களோ இந்த துவாவை நீங்கள் சேர்த்து துவா செய்யலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த துவா உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உதவும். உங்களுடைய செல்வத்தில் நல்ல ஒரு பரக்கத்து ஏற்படும். வேலை இல்லாமல் ஒரு முசீபத்தான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க, வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு கடன் மேலே கடன், பிரச்சனைகள், நஷ்டமாக இருக்கும், லாபமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே இந்த ஒரு துவாவை கண்களை மூடிக்கொண்டு ஓதி பாருங்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை பார்த்த இந்த நொடி ஒரு முறை இதை ஓதிக்கிங்க. பிறகு ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதிக்கலாம். இல்லை எந்த தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை நீங்கள் ஓதி துவா செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல மாற்றம் நீங்களே உணர்வீங்க. இதை ஓத ஓத அவ்வளவு சிறந்த ஒரு துவா. துவாவை எப்போவுமே நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு துவா உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இந்த துவா கை கொடுக்கல சொல்லிட்டு துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து மாற்றி மாற்றி துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு துவா உங்களுக்கு கை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையை மிக சிறந்த முறையில் மாற்றும். அப்படி இந்த துவா ஓதி உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.